Tamil Bible Study. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். இஸ்ரவேலில் ராஜா இல்லாத அந்நாட்களிலே எப்ராயிம் மலை அருகே பரதேசியாய் தங்கின ஒரு லேவியன் இருந்தான். அவன் யூதாவில் உள்ள பெத்லேகேம் ஊராளாகிய ஒரு ஸ்திரீயை தனக்கு மறுமனையாட்டியாக கொண்டிருந்தான். போன 2 அதிகாரங்களில் பார்த்த போல ஒரு லேவியன் என்கிறதான ஒரு மனுஷன் எப்ராயிம் மலை தேசத்துல காணப்பட்ட மீகாவின் இடத்துல வந்தான் அல்லவா? அவன் கிடையாது, இவன் வேறு ஒருத்தன். இவனுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அது ஹைலைட் பண்றதுக்காக எடுத்து எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, நியாயாதிபதியின் காலத்தை இதை வாசிக்கும் பொழுது நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அது எழுதப்பட்டிருக்கிறது. அவள் அவனுக்கு துரோகமாய் விபச்சாரம் பண்ணி அவனை விட்டு யூதா தேசத்து பெத்லேகேம் ஊரில் இருக்கிற தன் தகப்பன் வீட்டுக்கு போய் அங்கே 4 மாதம் வரைக்கும் இருந்தாள். அப்படியானால் அவள் ஒருவேளை விரட்டப்பட்டிருக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் பயந்து ஓடி இருக்க வேண்டும். எப்படியோ அவளுடைய தகப்பன் வீட்டுக்கு போய் அவள் 4 மாதம் அங்கே இருக்கா. அவள் புருஷன் அவளுடைய நலவு சொல்லவும் அவளை திரும்ப அழைத்து வரவும் 2 கழுதைகளை ஆயத்தப்படுத்தி தன் வேலைக்காரனை கூட்டிக் கொண்டு அவளிடத்திற்கு போனான். அப்பொழுது அவள் அவனை தன் தகப்பன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனாள். ஸ்திரீயின் தகப்பன் அவனை கண்டபோது சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு, போன அதிகாரத்தில் நம்ம பார்த்ததான மீகா வீட்டில் வேலை செஞ்ச லேவியன் இந்த அளவுக்கு ஒரு வேலைக்காரனெல்லாம் வச்சு கொள்ற அளவுக்குலாம் அவன் இல்லை. அப்படி நம்ம பார்த்தோம்ல. அவன் பரதேசியாய் அங்கே வந்தவன் மாத்திரமல்ல, இவனும் பரதேசியா வந்தவன் தான். பரதேசினா என்ன அர்த்தம்னா, தன்னுடைய இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகும்பொழுது அவர்கள் பரதேசி என்று பார்க்கப்பட்டார்கள், அவனுடைய ஊர் இல்லாத இன்னொரு இடத்துக்கு. அப்படியாக இவன் பார்த்தீங்கன்னா வேலைக்காரனை வச்சிருக்கான். இவன் கொஞ்சம் வெல் டு டூவா இவன் காணப்படுகிறான். நிச்சயமாக அவன் அல்ல. ஏனென்று சொன்னால் இவனுடைய மறுமனையாட்டி தான் யூதா தேசத்தினுடைய பெத்லேகேம் ஊராள். இவன் எப்ராயிம் மலைகள் அருகே என்ன பண்றான், இவன் தங்கி இருக்கான். இவன் என்ன ஏரியாவை சார்ந்தவன் அப்படின்றது நமக்கு தெரியாது. இவன் பிரைமரி எங்க செட்டில் ஆனான் அப்படின்றது நமக்கு தெரியல, அது சொல்லப்படலை. சரி, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தன்னுடைய அந்த மறுமனையாட்டிய அவன் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிறபடியாக அவன் இந்த காரியங்களை அவன் செய்கிறான் என்று பார்க்கிறோம். அவள் என்ன பண்றா, அவனை தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு கொண்டு போறா. அவளுடைய தகப்பன் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு, ஸ்திரீயின் தகப்பனாகிய அவனுடைய மாமன் அவனை இருத்தி கொண்டதினால் 3 நாள் அவனோடு இருந்தான். அவர்கள் அங்கே புசித்து குடித்து ராத்தங்கினார்கள். 4ஆம் நாள் காலமே அவர்கள் எழுந்திருந்த போது அவன் பிரயாண படுகையில் ஸ்திரீயின் தகப்பன் தன் மருமகனை நோக்கி, கொஞ்சம் அப்பம் புசித்து உன் மனதை தேற்றிக்கொள், பிற்பாடு நீங்கள் போகலாம் என்றான். அவர்கள் உட்கார்ந்து இருவரும் கூட புசித்து குடித்தார்கள். ஸ்திரீயின் தகப்பன் அந்த மனுஷனை பார்த்து, நீ தயவு செய்து உன் இருதயம் மகிழ்ச்சி அடைய ராத்திரிக்கும் இரு என்றான். அப்படியே போகிறதற்கு அந்த மனுஷன் எழுந்தபோது அவனுடைய மாமன் அவனை வருத்தி கொண்டதினால் அவன் அன்று ராத்திரியும் அங்கே இருந்தான். 4ஆவது நாளும் அங்கே இருக்கான். 8ஆவது வசனம் சொல்லுகிறது, 5ஆம் நாளிலே அவன் போகிறதற்கு அதிகாலமே எழுந்திருந்த போது ஸ்திரீயின் தகப்பன் இருந்து, உன் இருதயத்தை தேற்றிக்கொள் என்றான். அப்படியே அந்தி நேரம் மட்டும் தாமதித்திருந்து இருவரும் போஜனம் பண்ணினார்கள். பின்பு அவனும் அவன் மறுமனையாட்டியும் அவன் வேலைக்காரனும் போகிறதற்கு எழுந்திருந்த போது இவன் பார்த்தீங்கன்னா இவனை டிலே பண்ணிட்டே இருக்கான். அன்பின் நிமித்தமாக தான் இந்த காரியம் நடக்குது. பட் ஆனால் முக்கியமான பகுதிக்கு நம்ம வர்றதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் வேகமாகவே நம்ம போகலான்னு நினைக்கிறேன். 9ஆவது வசனம், பின்பு அவனும் அவன் மறுமனையாட்டியும் அவன் வேலைக்காரனும் போகிறதற்கு எழுந்திருந்த போது ஸ்திரீயின் தகப்பனாகிய அவனுடைய மாமன், இதோ பொழுது அஸ்தமிக்க போகிறது, சாயங்காலமும் ஆயிற்று, இங்கே ராத்திரிக்கு இருங்கள், பார் மாலை மயங்குகிற வேலை ஆயிற்று, உன் இருதயம் சந்தோஷமாயிருக்கும்படி இங்கே ராத்தங்கி நாளை இருட்டோடு எழுந்திருந்து உன் வீட்டுக்கு போகலாம் என்றான். அந்த மனுஷனோ ராத்திரிக்கு இருக்க சம்மதியாமல் 2 கழுதைகள் மேலும் சேணம் வைத்து தன் மறுமனையாட்டியை கூட்டிக் கொண்டு எழுந்து புறப்பட்டு எருசலேம் ஆகிய எபூசுக்கு நேராக வந்தான். எருசலேம் எபூசியர்களுடைய பட்டணமாக காணப்பட்டது. நீங்க தாவீதினுடைய காலம், ராஜாக்கள் காலம் வரும்பொழுது நீங்க அதை பார்ப்பீங்க. அது மாத்திரம் பிடிபடாம காணப்படும். அதை யார் பிடிக்கிறது என்கிறதான ஒரு கேள்வி வரும்பொழுது தாவீது போய் அதை பிடிப்பான் இந்த நாட்களில். சரியா? அப்போ பார்த்தீங்கன்னா அந்த எபூசு அப்படின்றது, எபூசியர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எபூசியர்களை தான் இந்த எபூசு அப்படின்றதுல தான் எபூசியர்கள் என்கிறதான அந்த பேர். சரி, ஓகே. அந்த அவர்கள் தங்கியிருந்ததான அவர்களுடைய தான் இந்த எருசலேம் என்பது. எருசலேம் என்ற பேர் ஏன் அப்படி வந்துருச்சு அப்படின்னா, பின்னாட்களில் அது மாற்றப்பட்டபடினாலே இது எழுதும்போது எருசலேம் என்ற பேர் எழுதுறவருக்கு தெரியும் ஆனபடினாலே அது அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இது
மேபி ராஜாக்கள் காலத்தில் எழுதப்பட்டதாக இருக்கலாம், முன்னால் நடந்ததான இந்த வரலாற்றை என்ன பண்ணியிருக்கலாம், அவர்கள் எழுதியிருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், எருசலேம் என்கிற பெயர் அதற்கு பின்பாக வந்தது தான் அது. சரி, அப்போ இவர்களுடைய நாட்களில் வந்து இதற்கு வந்து எபூஸ் அப்படின்னு தான் இருந்திருக்கு. சரி, ஓகே. அதற்கு முன்பாக ஒருவேளை இதற்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷாலோம்னு இருந்திருக்கலாம். ஓகே, எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஷாலோம் என்பது இவர்களுடைய லாங்குவேஜ்லேருந்து வர்றது தான் அந்த ஷாலோம். மேபி அக்காடியன் லாங்குவேஜ்லேருந்து கூட வந்திருக்கும். ஏன்னா அரபி லாங்குவேஜ்லேயும், அராமிக் லாங்குவேஜ்லேயும், ஹீப்ரூ லாங்குவேஜ்லையும் எல்லாத்துலேயும் ஷாலோம்ன்ற வேர்டு வந்து ரொம்ப க்ளோஸ்லி கனெக்டடாக வரும். ஏன்னா இதெல்லாம் அக்காடியன் லாங்குவேஜ்லேருந்து வந்ததான மொழிகள் அப்படின்றதுனால ரொம்ப சிமிலராக பார்த்தீங்க அப்படின்னா காணப்படும். அப்போ மெல்கிசேதேக் வந்து அங்கே தான் வந்து சாலோமின் ராஜா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் இல்லையா. மேபி இந்த ஏரியாவை சார்ந்தவராக அவர் காணப்பட்டிருக்கலாம். அதற்கு பின்பு இது வந்து எபூசியர்களை கண்ட்ரோலில் போயிருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், இது வந்து எருசலேம் வந்து எபூசியர்கள் கையில் இருந்துச்சு. அவர்கள் எபூசுக்கு சமீபமாய் வருகையில் பொழுது போகிறதா இருந்தது. அப்பொழுது வேலைக்காரன் தன் எஜமானை நோக்கி, எபூசியர் இருக்கிற இந்த பட்டணத்திற்கு போய் அங்கே ராத்தங்கலாம் என்றான். அதற்கு அவன் எஜமான், அந்த லேவியன் சொல்றான், நாம் வழியை விட்டு இஸ்ரவேல் புத்திரர் இல்லாத மறுஜாதியார் இருக்கிற பட்டணத்துக்கு போகப்படாது, அப்பாலே கிபியா மட்டும் போவோம் என்று சொல்லி தன் வேலைக்காரனை பார்த்து, நாம் கிபியாவிலும் ராமாவிலும் தங்கும்படிக்கு அவைகளில் ஒரு இடத்திற்கு போய் சேரும்படி நடந்து போவோம் வா என்றார்கள் என்றான். இது வந்து கிபியா வந்து இதுல இருக்கு. கிபியா ராமாலாம் வந்து பென்யமின் கோத்திரத்தாருடைய அதுல அந்த பட்டணம். ராமாக்கு அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்களா, சாமுவேல்ல வந்து ராமா வந்து அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, இது வந்து பென்யமின் கோத்திரத்தாருக்கு கொடுக்கப்பட்டதான இடம். அப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த லேவியன் சொல்றான், சேஃப் கிடையாது, நம்ம வந்து நம்ம ஜனங்க இருக்கிறதான பட்டணத்துல போய் நைட் ஸ்டே பண்ணலாம் அப்படின்றான். அப்படியே அப்பாலே நடந்து போனார்கள். பென்யமின் நாட்டை சேர்ந்த கிபியாவின் கிட்டே வருகையில் சூரியன் அஸ்தமனமாயிற்று. ஆகையால் கிபியாவிலே வந்து தங்கும்படிக்கு வழியை விட்டு அவ்விடத்திற்கு போனார்கள். என்ன பண்ணாங்க, வழியை மெயின் ரோடை விட்டு கிபியாவுக்கு போறாங்க. அவன் பட்டணத்திற்குள் போனபோது தங்குகிறதற்கு அவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்வார் இல்லாததினால் வீதியிலே உட்கார்ந்தான். அப்படிப்பட்ட சூழ்நிலை இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த கல்ச்சர்லேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவர்கள் வந்து அந்நியரை அதுவும் அவங்களுடைய ஆட்கள் தானே, அந்நியரை உபசரிக்கிறதும் வீட்டில் தங்க வைக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கல்ச்சர்லேயே வரும். நீங்கள் ஆபிரகாமெல்லாம் கொடுத்து இவர்களெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் உண்டாகிறதுக்கு முன்பாகவே ஆபிரகாமுடைய குவாலிட்டிஸில் நீங்கள் பார்ப்பீங்க. வந்ததான அந்நியரை அவன் சேர்த்துக்கிட்டதும், அவன்கிட்ட வந்து படித்ததான லோத்தும் பார்த்தீங்கன்னா அப்படி என்ன பண்ணுவான், அந்நியராய் வந்தவர்களை தூதர் என்று அறியாதபடிக்கு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கறதுலாம் நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ கல்ச்சர்லேயே ஊறி போனது. அப்போ இது நம்ம வாசிக்கும் போதே இவர்கள் அந்த கல்ச்சர், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அதாவது நல்ல பழக்க வழக்கங்கள் எல்லாம் அவங்க விட்டுட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இதில் தெரியும். நீங்கள் புதிய ஏற்பாட்டில் கூட வாசிப்பீங்க. அதாவது அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அப்படி தேவதூதர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா உபசரித்தவர்கள் உண்டு அப்படின்ட்டு புதிய ஏற்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனையாக ஒரு இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கும். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அவர்கள் தங்க அறியாமல் வந்து பார்த்தீங்கன்னா தேவதூதர்களையும் அப்படி என்ன பண்ணாங்களாம், அடைக்கலம் கொடுத்து உபசரித்ததான சம்பவங்கள் உண்டு என்று புதிய ஏற்பாட்டில் காணப்படும். மேபி எபிரேயர் புஸ்தகத்திலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஆலோசனை வந்து அப்படி கொடுக்கப்பட்டிருக்கும். புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கைக்குள்ள காணப்படுகிறது அந்த ஜனங்களுக்கு. அப்போ இப்போ பாருங்க, யாராவது இவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு இடத்த ஆரம்பத்திலேயே கொடுத்துருந்தாங்கன்னா, ஏன்னா இவர்கள் வந்து அங்கே எங்கே சுற்றி தேடி இருப்பாங்க, பென்யமின் கோத்திரத்தில் யாராவது கொடுப்பாங்கன்ட்டு, ஆனால் கொடுக்கல. அப்போ சுற்றி தேடி அவர்கள் வீதியில் உட்கார்ந்துருக்கிறாங்க அப்படின்னா இவர்களை சேர்த்துக்கொள்ள யாருமே வந்து ஆயத்தமாக இல்லை. 16 வயலிலே வேலை செய்து மாலையிலே திரும்புகிற ஒரு கிழவன் வந்தான். அந்த மனுஷனும் எப்ராயிம் மலை தேசத்தான். அவன் கிபியாவிலே சஞ்சரிக்க வந்தான். அதாவது சஞ்சரிக்க வந்தான்னா சஞ்சரித்து வந்தான் என்று சொல்லி அர்த்தம். இவன் எப்ராயிம் மலை தேசத்தை சேர்ந்தவன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பென்யமின் கோத்திரத்தினுடைய பட்டணமாகி கிபியாவில் என்ன பண்ணுறான், இவன் இருக்கிறான். எதுக்கோ, அதாவது சிலர்லாம் வந்து ஒரு இடம் எடுத்து ஒரு இடத்துக்கு வேலைக்காக வந்து அங்கே செட்டில் ஆகிருப்பாங்கள்ல, அதை போல. அவ்விடத்து மனுஷரோ பென்யமீனர். அந்த கிழவன் தன் கண்களை ஏறெடுத்து பட்டணத்து வீதியில் அந்த பிரயாணக்காரன் இருக்க கண்டு, எங்கே போகிறாய், எங்கே இருந்து வந்தாய் என்று கேட்டான். இதை நார்மலாக விசாரிப்பாங்க, இதில் ஒன்றும் தப்பே கிடையாது. யாருமே அப்படின்றதான காரியத்தை விசாரித்து
அவர்கள் வந்து நம்ம இஸ்ரவேல் ஜனங்க தானே, அதில் ஒருத்தன் தானே, அவன் வந்து வெளியில் இருந்தால் எப்படியா இருந்தாலும் ஆபத்து. நீங்கள் முன்னாடியே இதெல்லாம் பார்க்கும்போதே பார்ப்பீங்க, அந்த நைட் ட்ராவல் இதெல்லாம் வந்து ரொம்ப ஆபத்து அப்படின்ட்டு தான் அவனுடைய மாமன் என்ன சொல்கிறான், போகாத நிறுத்தி வைக்கிறான், காலையில் கிளம்பி நிப்போ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது வந்து லேட் ஆனதுனால இப்படி வந்து என்ன பண்ணுறாங்க, சிக்கிக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்கும்னு எனக்கு தெரியல, அப்புறம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கிபியான்னு போட்டு அடித்தாலே வரும். கிபியா டு இவன் ஸ்டார்ட் பண்ணதான இடம் வந்து எந்த இடத்துலேருந்து வராங்க, எப்ராயிம் மலை தேசம் இதில் தங்கி இருந்து, எப்ராயிம்ல எந்த இடத்துல இருந்தாங்கன்னு தெரியல. எனிஹா அந்த கிழவன் தன் கண்களை ஏறெடுத்து பட்டணத்தினுடைய வீதியிலே உட்கார்ந்திருக்கிறதை பார்த்து விசாரிக்கிறான். அதற்கு அவன், நாங்கள் யூதாவில் உள்ள ஊராகிய பெத்லேஹேமில் இருந்து வந்து எப்ராயிம் மலை தேசத்தின் புறங்கள் மட்டும் போகிறோம். ஓகே, அப்போ பெத்லேஹேம்லேருந்து கூட்டிட்டு வரான் இல்லையா, பெத்லேஹேம் டு இது, அப்போ நடுவில் கிபியாவில் வந்து ஸ்டே பண்ணுறாங்க. போகிறோம், நான் அவ்விடத்தான் யூதாவில் உள்ள பெத்லேஹேம் மட்டும் போய் வந்தேன். அப்போ இப்ராஹிம் தேசம் தான் இவன் இருக்கிறதான இடம், மறுமனையாட்டிய அங்கேருந்து கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறேன், இங்கே என்னை வீட்டிலே ஏற்றுக்கொள்வார் ஒருவரும் இல்லை. எங்கள் கழுதைகளுக்கு வைக்கோலும் தீவனமும் உண்டு, எனக்கும் உமது அடியாளுக்கும் உமது அடியானோடு இருக்கிற வேலைக்காரனுக்கும் அப்பமும் திராட்சரசமும் உண்டு, ஒன்றிலும் குறைவில்லை என்றான். அப்போது அந்த கிழவன், உனக்கு சமாதானம், உன் குறைவுகள் எல்லாம் என்மேல் இருக்கட்டும், வீதியிலே மாத்திரம் தங்க வேண்டாம் என்று சொல்லி அவனை தன் வீட்டிற்குள் அழைத்து கொண்டு போய் கழுதைகளுக்கு தீவனம் போட்டான். அவர்கள் தங்கள் கால்களை கழுவி கொண்டு புசித்து குடித்தார்கள். அவர்கள் மனமகிழ்ச்சியாய் இருக்கிற போது இதோ பேலியாளின் மக்களாகிய அந்த ஊர் மனுஷரில் சிலர். பேலியாளின் மக்கள்னா என்ன அர்த்தம்? இந்த வார்த்தை வந்து நீங்க புதிய ஏற்பாட்டில் கூட நீங்க என்ன பண்ணுவீங்க, பேலியாளின் மக்கள். பேலியால் அப்படின்னா அது பிசாசை குறிக்கிறதான வார்த்தை. அதனுடைய மீனிங் என்னன்னா, பேலியால்னா ஈக்களுடைய தலைவன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ வந்து அது வந்து பிசாசை குறிக்கிற ஒரு வார்த்தை. அப்போ பிசாசனுடைய பிள்ளைகள் அப்படின்ற மாதிரி, பிசாசனுடைய பிள்ளைகள், அதாவது பிசாசனுடைய பிள்ளைகள்னு பயந்துட வேணாம். என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த காலத்தின் பிள்ளைகளாக காணப்படுறாங்க. நம்ம கூட அப்படி காணப்பட்டோம் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அந்த காலத்தின் பிள்ளைகளாக இருந்தோம், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நம்ம மாறி இருக்கிறோம். அப்போ பிசாசின் பிள்ளைகள்னா என்ன அர்த்தம்? தேவ பிள்ளைகளாக மாறாதபடி, தேவனை அறியாதபடி, இந்த உலகத்தினுடைய பழக்க வழக்கங்களுக்கு உட்பட்டு காணப்படுகிற எல்லாரையுமே வேதம் எப்படியாகி சொல்லுகிறது, அவர்கள் அந்தகாரத்தினுடைய பிள்ளைகள், டார்க்னஸ், சில்ட்ரன் ஆஃப் டார்க்னஸ் என்று சொல்லும். அப்போ அப்படி இருக்கிறவர்கள் தான் பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளாக வார்த்தைகளை கேட்டு ஏற்றுக்கொள்ளும் போது அவர் புத்திர சுவீகாரத்தை நமக்கு தருகிறார். இது சிம்பிளான காரியம். அப்போ பேலியாளின் பிள்ளைகள் அப்படி சொன்னால், இன்னும் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற பெயரிலே காணப்படுகிற இவர்கள் தங்களுடைய தேவனி. யார் இவங்க? இஸ்ரவேலர்கள், பென்யமீன் கோத்திரத்தார் இஸ்ரவேலர்கள். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் என்கிற பெயர்ல தான் அவர்கள் காணப்படுறாங்க. இஸ்ரவேலர்னால தேவனுடைய பிள்ளைகள், தேவனோடு கூட உடன்படிக்கை செய்து கொண்டதான அவர்கள் கூட்டம் என்ற அர்த்தம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளை குறித்து இந்த இடத்துல பேலியாளின் மக்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படியானால் அவர்கள் என்ன பண்றாங்க? தேவனை விட்டு ரொம்ப தூரமாக விலகி போனதான, மனதளவில் இறுதி அளவில் தேவனை விட்டு தூரமாக விலகி போய் இப்படிப்பட்ட ஒரு பெயரை அவர்கள் பெறுகிறார்கள். பேலியாளின் மக்களாகி அந்த ஊர் மனுஷரில் சிலர், எல்லாரையும் நம்ம எடுத்துக்கூடாது, மனுஷரில் சிலர் அந்த வீட்டை சூழ்ந்து கொண்டு கதவை தட்டி, உன் வீட்டிலே வந்ததான அந்த மனுஷனை நாங்கள் அறியும்படிக்கு வெளியே கொண்டு வா என்று வீட்டுக்காரனாகிய அந்த கிழவனோடே சொன்னார்கள். அப்படியான இவர்களுக்கு எப்படி தெரிந்ததுன்ற கேள்வி வந்துச்சுன்னா, அதுக்கு மேல நம்ம பார்க்குறோம், அவர்கள் அங்கெங்கும் அலைந்து என்ன பண்றாங்க, யாருமே ஏற்றுக்கொள்வார் இல்லாதபடினாலே வீதியில ஸ்டே பண்ணிட்டு இருக்கும்போது தான் அந்த கிழவர் என்ன பண்றாரு பார்த்து அவர் வந்து அவர்களை கூப்பிட்டு போறார். அப்ப இவர்களுக்கு வந்து அது இஷ்டம் கிடையாது. என்ன கேட்குறாங்க அவங்க, இந்த லோத்தினுடைய நாட்களில் நடந்ததை போல ஒரு சம்பவம், சோதோம் குமாரால நடந்ததை போல எக்ஸாக்ட்லி அதுதான் இங்கே நடக்கிறது. என்ன அப்படின்னா, உன் வீட்டிலே வந்த அந்த மனுஷனை நாங்கள் அறியும்படிக்கு வெளியே கொண்டு வா என்று வீட்டுக்காரனாகிய அந்த கிழவனோடே அவர்கள் சொன்னார்கள். உங்களுக்கு அந்த சோதோம் குமாரால லோத்து வீட்டுக்கு வந்து அந்த 2 தூதர்களை அறியும்படிக்கு வெளியில கொண்டு வா அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்போ அதே தான் இங்கேயும் என்ன, இந்த காரியம் உங்களுக்கு புரியணும். அங்கே என்ன பண்ணா, லோத்து வந்து தன்னுடைய குமாரத்திகளை வெளியில் அனுப்புகிறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணா சொன்னான் அல்லவா. அதே மாதிரி இங்கே ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, உள்ளே வந்ததானே அந்த கெஸ்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். இப்போ இது எதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வரும்.
ஏன் இப்படிப்பட்டதான காரியத்தை இவர்கள் பண்றாங்க அப்படின்னு சொன்னா வேற ஒன்றும் கிடையாது, டிஸ்ஆனர் பண்றதுக்காக. அவனை வந்து பார்த்தீங்கன்னா கனவீனப்படுத்தி அவனை வந்து என்ன பண்ணணும், அசிங்கப்படுத்தி அனுப்பணும் உள்ள வந்த அவனை, அந்த தேசத்துக்குள்ள வந்த அவனை. அதுதான் சோதோகுமார் ஜனங்களும் அப்படிதான் பண்ணுவாங்க. அதே தான் இங்கேயும், அதே காரியம் தான் இங்கே. அதில் வந்து மெயினானது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செக்ஸ் என்பது மெயினான காரியம் கிடையாது. டிஸ்ஆனர் பண்ணணும், அந்த மனிதனை கேவலப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் அந்த மனிதனை வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் கொண்டு வர்றாங்க. அப்பொழுது வீட்டுக்காரனாகிய அந்த மனுஷன் வெளியே அவர்களிடத்தில் போய், இப்படி செய்ய வேண்டாம் என் சகோதரரே, இப்படிப்பட்ட பொல்லாப்பை செய்ய வேண்டாம். அந்த மனுஷன் என் வீட்டிற்குள் வந்திருக்கையில் இப்படி கொத்த மதிக்கேட்டை செய்யீர்களாக. இதோ கன்னியாஸ்திரியாக்கிய என் மகளும் இந்த மனிதனுடைய மறுமனையாட்டியும் இருக்கிறார்கள். அவர்களை உங்களிடத்தில் வெளியே கொண்டு வருகிறேன். அவர்களை அவமானப்படுத்தி உங்கள் பார்வைக்கு சரிபோன பிரகாரம் அவர்களுக்கு செய்யுங்கள். ஆனாலும் இந்த மனுஷனுக்கு அப்படிப்பட்ட மதிகேடான காரியத்தை செய்ய வேண்டாம் என்றான். இப்ப இது ஏன் இப்படி அப்படின்னு உங்களுக்கு புரியணும் அப்படின்னு சொன்னா, அந்த காலத்துல காணப்பட்டதான கல்ச்சரும் எப்படி வந்து கெஸ்ட்டுக்கு அவங்க மதிப்பு கொடுக்குறாங்க, அவங்களை ஹானர் பண்ணி அனுப்பணும் அப்படின்றதும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியப்படுத்தப்படுகிறபடினால இந்த காரியத்தை வந்து சொல்றாங்க. இது வந்து கரெக்டா அப்படின்னா இது தப்பு தான். ஆனால் அதை விட வந்து எது தப்பு அப்படின்னு சொன்னால், கெஸ்ட்டை வந்து டிஸ்ஆனர் பண்ணி அனுப்புறதான காரியத்தை அதை வந்து அந்த பேலியாளின் பிள்ளைகள் செய்ய விரும்புகிறாங்க. இவன் ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறான். அந்த மனுஷன் அவன் சொல்லை கேட்கவில்லை. அப்போது அந்த மனுஷன் தன் மறுமனையாட்டியை பிடித்து அவர்களிடத்தில் வெளியே கொண்டு வந்து விட்டான். அவர்கள் அவளை அறிந்து கொண்டு முழுவதும் விடியற் காலம் மட்டும் அவளை இலச்சையாய் நடத்தி கிழக்கு வெளுக்கும் போது அவளை போக விட்டார்கள். விடியும் காலத்திற்கு முன்னே அந்த ஸ்திரீ வந்து வெளிச்சமாக மட்டும் அங்கே தன் எஜமான் இருந்த வீட்டு வாசற்படியில விழுந்து கிடந்தார். அவள் எஜமான் காலமே எழுந்திருந்து வீட்டின் கதவை திறந்து தன் வழியே போக புறப்படுகிற போது, இதோ அவன் மறுமனையாட்டிய ஸ்திரீ வீட்டு வாசலுக்கு முன்பாக தன் கைகளை வாசற்படியின் மேல் வைத்தவளாய் கிடந்தாள். எழுந்திரு போவோம் என்று அவளோட சொன்னதற்கு பிரதியுத்தரம் பிறக்கவில்லை. அவள் ஆக்சுவலாக மறித்து விட்டாள். அடுத்த அதிகாரம் பார்க்கும்போது அது தெரியும். அப்பொழுது அந்த மனுஷன் அவளை கழுதையின் மேல் போட்டுக்கொண்டு பிரயாணப்பட்டு தன் இடத்திற்கு வந்தான். அவன் தன் வீட்டுக்கு வந்தபோது ஒரு கத்தியை எடுத்து தன் மறுமனையாட்டியை பிடித்து அவளுடைய எலும்புகளோட கூட 12 துண்டாக்கி இஸ்ரவேலின் எல்லைகளுக்கெல்லாம் அனுப்பினான். அதாவது ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு பீஸ் என்ன பண்றான், அனுப்புறான். அப்பொழுது அதை கண்டவர்கள் எல்லாரும், இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் இதை போலத்த காரியம் செய்யப்படவும் இல்லை, காணப்படவும் இல்லை. இந்த காரியத்தை யோசித்து ஆலோசனை பண்ணி செய்ய வேண்டியது இன்னதென்று சொல்லுங்கள் என்றார்கள். இப்ப இஸ்ரவேல் தேசம்லாம் சேர்ந்து முழுவதுமாக என்ன பண்ணணும், இதுக்கு நியாயம் விசாரிக்கணும் அப்படின்றதுக்காக அவன் இந்த காரியத்தை என்ன பண்றான், அவன் செய்கிறான். இது நம்ம 19ஆம் அதிகாரம் முடிக்கும் போது அவன் இன்னும் மறிக்கவே இல்லை, அதுக்கு முன்னாடியே வெட்டிட்டான் அப்படின்ட்டு நம்ம நினைப்போம். அப்படி அல்ல. இப்ப நம்ம அடுத்த அதிகாரத்துக்கு போகும்போது அந்த காரியத்தை நம்ம பார்க்கலாம். சரி, அதுல ஏதாவது கேள்வி இருக்கா?